வணக்கம். இந்த வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளும் நகைச்சுவை. வணக்கம். இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் நகைச்சுவை சரி காமெடிக்காகன்னு வச்சுங்க. ஸோ மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வேறு லெவலான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஃபன்னு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் எல்லோரும் சிரிப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஃபோன் போட்டு யாரா ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் நான் வீடியோலாம் போடல. 140 days ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக ஃபேமிலியோட ட்ரிப் போயிருந்தேன். அந்த ட்ரிப் போயிட்டு வரப்போ கொஞ்சம் போர் அடிச்சுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்களே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கலாய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பிளான்டு வீடியோ இது. அதனால தான் ப்ராப்பராக இல்லாமல் ஃபோன் கூட இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க பின்னாடி இருந்து. ஸோ அன்பிளான்னால எந்த ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறத்துலேருந்து வேறு லெவலாக வரப்போகுது. வீடியோவில் போயிடலாமா? பிரியாவும் இல்லையான்னு சொல்லுங்க மேடம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மேடம், உங்ககிட்ட பேசணும். என் பேர் காவிய பிரியா. என் பேர் ஹலோ மேடம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மேடம், ப்ளீஸ். ஹலோ கலாய்க்கல மேடம், சீரியஸா பேசுவோம். உங்க ஹஸ்பண்ட் என் வாழ்க்கையை விளையாடிட்டாரு மேடம். அதை பத்தி தான் பேசணும் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு மேடம் உங்க ஹஸ்பண்ட், ப்ளீஸ் மேடம். ஹலோ மேடம், நிஜமா சொல்றேன் மேடம். ஒரு ஹோட்டல்ல தானே வேலை செய்யறேன். ஐயோ மேடம், நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன் மேடம். என்ன புஜ்ஜிமான்னு கூடுவார் மேடம் அவரு. மேடம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நானும் உங்க ஹஸ்பண்ட் போட்டோ கூட அனுப்புறேன் மேடம் உங்களுக்கு. இப்போ நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களா மேடம்? கண்டுபிடிங்க நீங்க. இப்ப நீங்க போயிடுங்க. நீங்க நாங்க 2 பேரும் வாழணும் மேடம் ஒன்னா. அதுக்கு நீங்க தான் இதுவா இருக்கீங்க. நீங்க விட்டு போயிடுங்க அவரை. என் செல்லத்தை நான் பாத்துக்கிறேன் மேடம். ஏங்க நான் லவ் பண்ணிட்டு வரேங்க. அவரை நம்பி வந்துட்டேங்க நானு. ஹலோ, அவர் நம்பி வந்துட்டேங்க. ஹலோ மேடம், என்ன மேடம் நீங்க ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தெரியும் மேடம். நான் வேணா சொல்வதெல்லாம் உண்மைக்கு போயிடுவா சொல்லுங்க. அங்க என்ன வருவீங்களா? நீங்க அங்க வருவீங்களா? எங்க என் வாழ்க்கை கண்டுட்டாருன்னு சொல்ற கொஞ்சம் கூட இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே மேடம் நீங்க. அப்படிங்களா? அது யாரு மேடம்? அப்போ சொல்லுங்க மேடம், ப்ளீஸ். உன் லைனுக்கு எப்படி மேடம் நான் வர முடியும்? சொல்லுங்க மேடம். நம்பரும் உங்க ஆயா கொடுத்தாங்க மேடம். ஹலோ, உங்க ஆயா கொடுத்தாங்க மேடம். ஆமா மேடம். யாரு மேடம் விஜி? சொல்லுங்க. அப்படி பைத்தியக்காரிய ஒன்னு அழுதுங்கிறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடி உனக்கு. பைத்தியக்காரிய பொடி நீலாம் என்ன? நீ தாண்டி பைத்தியக்காரிய இருவ. உன் புருஷனை வச்சுக்கிறேன்னு சொல்ற கொஞ்சம் கூட கோவம் இல்லையாடி உனக்கு? கோய் சார்லாம் வயசா வந்துச்சு கிடைக்க பைத்தியக்காரிய. வாய் முடிஞ்ச பாரு. நல்லா ஆமா மாதிரி இருந்தீங்க. மரியாதையா பேசுனியா ஃபர்ஸ்ட்? நல்லா ஆமா மாதிரி இருந்துக்கிறேன். நல்லா பேசப்பா. நல்லா ஒரே ஆப்கானிஸ்தான் குரங்கு தெரியுமாடி உனக்கு? போட உன் புருஷனை நான் வச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன இல்லை உனக்கு. நீ எல்லாம் பேசுற பத்தியா? நர்ஸா நீ ஃபர்ஸ்ட் நல்லா ஊசி போட வேண்டாம், மாட்டு ஊசி போட்டு விட்டுற எல்லாருக்கும். என் தலைவலி அது என்ன மாத்திரை கேட்டா சொல்லு பார்க்கலாம், ஒத்துக்கிறேன் சொல்லு.
ஏய் அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சம் நான் உன் ஹஸ்பண்ட வச்சுக்கிறேன்னு சொல்றேன் என்ன மரியாதையெல்லாம் பேசிட்டு நீ ரெஸ்பெக்டா உனக்கெல்லாம் ரெஸ்பெக்டே கிடையாது உனக்கெல்லாம் நான் வந்தாச்சுக்கோ உனக்கு அண்டர்டேக்கர் தெரியுமாடி 7 உயிர் எனக்கு அண்டர்டேக்கர் மாதிரி நீ அடிக்க நான் திரும்ப வந்துட்டே இருப்பேன் அண்டர்டேக்கர் ஏய் ஸ்மாக் போட்டுருவோம் நேர்ல வந்தா ஸ்மாக் போட்டுருவோம் உனக்கு நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாது உனக்கு இந்தாடி பண்ணுவ நீ ஆமா ஆமா வாயி குரங்கு வாயி பன்னி வாயி நரி வாயி ரிப்பீட்டா முடிஞ்சா குடிடி போலீஸ் ஸ்டேஷன்ல நானே மிகப்பெரிய ரவுடி நடக்க வாடியே எங்கடி யாருகிட்ட மாட்டின வச்சு செஞ்சிடுவோம் பாத்துக்கோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிப்போங்க தூக்கி போட்டேன் நீ ஏன் டம்மி பாவா இல்ல ட்ரான்ஸ் வர பண்றியா ஹலோ காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிற நீ பாடுற இந்த மாதிரி பாட்டு எழுதி நீ நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி பாட்டு பாடினா நான் ஒத்துக்கிறேன்டி நான் விட்டு குத்துறேன்டி அம்மா உனக்கு சரி உனக்கு கேவலமா இருப்ப நானே கேவலடி நீ அதனாலதான் மாமா வந்திருக்காரு என்கிட்ட நீ ஆசை மச்சான் நீ பல் தேய்ச்சி காலைல இங்க போன்ல கப்படிக்கிட்டீங்க பல் தேடி போயிட்டியா ஃபர்ஸ்ட் ஏய் பல் தேடி அப்ப பாட்டு பாடு தைரியமா நீ ஒரு பொம்பளை ஆண்டா பாட்டு பாடுறீ என்கிட்ட பாட்டு நான் ஒத்துக்கிறேன்டி நானு உன்னால முடியாது ஹலோ சாப் நமஸ்தே ஜி நான் பஜன்னால் செட் பேசுறேன் நானே பஜன்னால் செட் பைக் தெரியாது உங்களுக்கு நீங்க கோதண்டம் தானே சார் நீங்க உங்க ஒய்ஃப் ஷகிலா தானங்க சார் அவங்க உங்களுக்கு எதுவும் சொல்லல இன்ஃபார்ம் பண்ணீங்களா சார் உங்களுக்கு சார் லாஸ்ட் வீக் வந்தாங்க வந்து ஒரு 5 பவுண்ட்ல செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க சார் இன்னும் பில் பே பண்ணல சார் உங்க ஒய்ஃப் தான் சார் உங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க சார் உங்ககிட்ட மறைக்கிறாங்க சார் அவங்க ஆமா சார் மறைக்கிறாங்க சார் பஜன் எங்க சார் சார் நீங்க பண்ணுங்க நீங்க போலீஸ் நானே பண்றேன் சார் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நானே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன் சார் கொளத்தூர் பக்கத்துல வெள்ளி இது யாருங்க இது ஹலோ மரியாதையா பேசப்பா இல்லனா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அதுவா தங்கம் பேலஸ் ஆமா சார் இப்ப கூட ஜோதிகாலாம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க சார் ஜொலிக்க நகை சார் அது உங்க வைஃப் கிட்ட போய் கேளுங்க சார் அவங்க தானே சார் நகை எடுத்தாங்க யார் பாருங்க பைத்தியக்கார மாதிரி பேசினாதீங்க ஹலோ அவர்கிட்ட கொடுங்கப்பா ஹலோ அவர்கிட்ட சகலா கிட்ட கொடுங்க கொஞ்சம் ஹலோ நானே முகப்படுற ரவுடி ஹலோ ஸ்டேஷன் கடைங்க சொல்லுங்க சார் நீங்க பரவாயில்ல எனக்கு பயமே இல்ல சார் எனக்கு ஹலோ சார் நீங்க யாரு சார் நீங்க
சஜிலா கிட்ட ஃபோன் கொடுங்க சார், நான் பேசுறேன். உங்ககிட்ட வரப்படல சார். எனக்கு மேடம் கிட்ட பேசிக்கிறேன் சார். மேடம் தான் அங்க கில்லின்னு நினைக்கிறேன். நீங்களாம் டம்மி சார். உங்க ஒய்ஃபுக்கு கான்ஃபரன்ஸ் போடுங்க சார், நான் பேசுறேன். எந்த ஹாஸ்பிட்டல் சார்? நான் டேரக்டா போய்க்கிறேன். நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார். என்கிட்ட எல்லாரும் சிசிடிவி கேமரா இருக்கு சார் என்கிட்ட. என்ன நீங்க எந்த இடம் இது? இந்தியா இது? ஆல் இந்தியன் பிரதர்ஸ் ஆர் மை சிஸ்டர். தெரியாதா உங்களுக்கு? ஹலோ மாமா மாட்டிக்கு போற மாமா கைஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒவ்வொரு கமெண்ட்டாக பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட் 1 தான். பார்ட் 2 ஒன்று இருக்குது. எங்கள் ஆயாவெல்லாம் ஒன்று ப்ராங்க் பண்ணுது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருன்னா வந்து ப்ராங்க் பண்ணணும், அவங்க வீட்டில் ஜாலியாக எடுத்துப்பாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். வாரத்துக்கு 2 வீடியோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போடலாம். நம்ம பார்க்கலாம் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. see you guys. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ்.